ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம முருகர் மெசேஜ் பார்க்குறோம். இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி கூப்பிட்டா அப்பாவை பிடிக்குமோ அப்படி கூப்பிடுங்க. இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங்காக தரேன். உங்களுக்கு யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகர் மெசேஜ் பார்க்குறோம். உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் என்ன கொடுக்குறார், உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் இருக்கா, என்ன எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுக்கு? அப்படியே வந்துட்டாங்க டக்குன்னு. உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குது முருகர்கிட்ட, அதுக்கு அப்பா என்ன ஆன்சர் கொடுக்குறாரு பார்க்கலாமா? அடடாடாடாடா, சூப்பர்ப்பா, சூப்பர். ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் இருக்குது செல்லங்களே. உங்களோட கேள்வி என்னென்னா, ரொம்ப நாளாக உங்களோட பாஸ்ட் லைஃபு, பாஸ்ட் பர்சனை பற்றியும் உங்களோட சுச்சுவேஷன் பற்றியும் டெய்லியும் உங்களுக்கு வந்து கவலைகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து பகல் டைம்லேயும் அதை பற்றி யோசனை பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் நைட் டைமில் அதிகமாக வரும். நைட்டில் சரியான தூக்கம் கிடையாது. நைட்டில் தூக்கம் வராது மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் அந்த பழைய தாட்டில் அதிகமாக உங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட இந்த பாஸ்ட் லைஃப் நடந்த விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமான ஃபோக்கஸிங் இருக்கிறனால நீங்கள் கரண்ட்டில் இருக்க மாட்டேங்கிறீங்க, ப்ரெசண்ட்டில் இருக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் நடக்க போகுது. எப்படி இது எனக்கு சரியாகுன்றது உங்கள் கேள்வி. அதுக்கு ஆன்சர் என்ன கொடுக்குறாருன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் இருக்குது உங்களுக்கு. அதை நீங்கள் உணரணும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்களை வந்து ஆல்ரெடி எப்படி வந்து அரைச்ச மாவை அரைச்சிக்கிட்டே இருந்தீங்களோ அந்த மாதிரியே உங்கள் லைஃப்பை நீங்கள் கொண்டு போகாதீங்க. ஓகேவா? நீங்கள் இதிலேருந்து மாற்றத்தை கொடுத்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல லைஃப், நீங்கள் எதிர்பார்க்குற ஃபைனான்ஷியல் அபேண்டன்ஸ், ப்ராப்பர்ட்டி, ஒரு வீடு வாங்கணும், ஒரு வீடு கட்டணும். சில பேருக்கு உங்களோட வீடு வந்து கட்டிகிட்டு இருப்பீங்க, அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாமல் நின்று இருக்கலாம். ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. அதே மாதிரி ஒரு சிலர் ஃபைனான்ஸ்க்காக, படிப்புக்காக ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் அதில் வந்து அடுத்த லெவல் போக முடியல உங்களால். ஓகேவா? அடுத்த கட்டம் நீங்கள் போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் முருகர் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்னென்னா, நீ அந்த படிப்பை செய்கிறதுலையும் அந்த வேலையை பண்ணுறதுல கவனமாக இருக்கணும். அந்த வேலையில் இருக்கிற நுணுக்கங்களை நீ வந்து படித்து உன்னை நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேட் பண்ணிக்கணும். ஓகேவா? நீ படிக்கிற படிப்பாக இருந்தாலும் சரி, ஜாபாக இருந்தாலும் சரி, அதுக்கு உன்னை தகுதி உள்ளவங்களாக நீ மாற்றிக்கிட்டேன்னா கண்டிப்பாக உனக்கு வந்து ஃப்யூச்சர் நல்லா இருக்குது. உனக்கு நான் வந்து சக்ஸஸ் தருவேன். சன்காட் வந்திருக்கிறார். இதுக்கு மேலே இந்த முருகர் மெசேஜுக்கு அவர் வந்து கதிரவன் தானே, கதிர்வேலன் தானே. அவரே வந்து உங்களுக்கு கிராட்டிடியூட், நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு நீ வந்து நன்றி உணர்வோடு இரு. உனக்கு நான் எல்லாம் நடத்தி தரேன். ஆனால் அவர் சொல்கிற இந்த விஷயங்களை நீ பண்ணிக்கணும். அதனால தான் சொன்னேன், அவரோட கைடன்ஸ் என்ன கொடுக்குறாரு, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, உங்களோட எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அழகாக கிளியராக சொல்லிட்டார். உங்களுக்கு ஒரு சிலருக்கு திடீர் பண வரவு ஏற்படும். நீங்கள் செய்கிற அந்த வேலையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் உங்களுக்கு பெரிய சக்ஸஸை கொடுக்கும். உங்களோட நீண்ட நாள் கனவான ஒரு ட்ரீம் வீடு, ஓகேவா, ட்ரீம் ஹவுஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லைனா அந்த இஷ்யூஸ், ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான இஷ்யூஸை வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். அதுக்கு உங்களோட அந்த ஜாப் கேரியர் ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுக்கும். அதுதான் உங்களுக்கு. சில பேருக்கு வந்து அந்த வீடை பற்றின ஒரு ரொம்ப கவலை இருக்குது. அந்த வீட்டை நம்ம மீட்டுருவோமா, அந்த வீட்டை வாங்கிடுவோமா. ஒரு சிலருக்கு வாங்கிறதுல இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டினால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது எனக்கு வந்து கலெக்டிவில் இருக்கிறதுனால எனக்கு என்ன ரெசனேட் ஆகுதோ அந்த விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க, அது தெரியுது. அதனால் நான் இதை சொல்கிறேன். யாருக்கு எப்படி இருக்கோ, நீங்கள் வந்து ரெசனேட் ஆகுதோ கமெண்ட்டில் பதிவிடுங்க. சரியா? ஒரு சிலருக்கு இந்த வீடு பற்றின கவலை, இந்த வீட்டை வந்து சேல் பண்ண முடியுமா, இந்த வீட்டை வந்து விற்க முடியுமா, முருகா எனக்கு இது ஒரு வழி காட்டுறியா, நான் இந்த வீடு எனக்கு வந்து விற்கணும்னு ஒரு சிலர் முயற்சி பண்ணுறீங்க. கண்டிப்பாக அது நல்ல, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு விலைக்கு சேல் ஆகும்னு சொல்கிறார். ஓகேவா? கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் அபேண்டன்ஸ், நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபகரமாக அதை வந்து உங்களுக்கு நடத்தி தருவேன் அப்படின்றார். ஓகே? ஒரு சிலருக்கு உங்களோட வேலையில், ஜாபில் சக்ஸஸ் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஜாபையும் சக்ஸஸ் ஏன்னா இத்தனை விஷயங்கள் மல்டிபிள் இதில் ஒருத்தர் லேக் ஆகிருக்கீங்க.
அதனால் உங்களுக்கு இத்தனை விஷயத்துலேயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு உன்னோட வேலையில் கவனமாக இரு, உன் படிப்பை ஒழுங்காக படி, உன்னோட ஜாபை ஒழுங்காக செய், அதை என்ன அப்டேட் பண்ணமோ அதை பண்ணேன்னா கண்டிப்பாக உனக்கு ஒரு பெட்டரான ஜாப், அதன் மூலமாக நீ வந்து ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துக்க முடியும். உன்னோட அந்த வீட்டு பிரச்சனையை என்கிட்ட விட்டுரு, அதை நான் செஞ்சு தரேன். இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும், இல்லைனா வீடு கட்டிக்கிட்டு இருக்க வீட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல, எனக்கு இது மணி வந்து லேக் ஆகுது, இதுக்கான மணி ஃப்ளோ எனக்கு வேணும் அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கும் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுற விஷயத்த வந்து கொஞ்சம் ஒரே பக்கமாக தோசையை என்னது போடாதீங்க, கொஞ்சம் மாற்றி தோசையை போடுங்க. அது கரெக்டாக உங்களுக்கு ஃப்ளேவர் கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? ஒரே மாதிரி தோசையை போட்டுட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஓகே, நான் சொல்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் எப்படி அதை வந்து டியூன் பண்ணி அதை வேறு லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகணுமோ அதை சின்ன ஒரு விஷயத்த பண்ணுங்கள், கரெக்ஷன் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு மோஸ்ட் ஆஃப் இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் உங்களுக்கு நிறையா விஷயங்களை இறைவன் கொடுக்குற இந்த பிளஸ்ஸிங்கில் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. சரியா? ஒரு சிலர் வந்து இப்போ கரண்ட்டில் கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இதை பேஸ் பண்ணி உங்கள் கேள்வி எழுந்திருக்கு. அந்த வீட்டை பற்றின விஷயம், ஜாபை பற்றின விஷயம், ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எனக்கு கிடைக்குமா, இத்தனை கேள்விகள் உங்களுக்கு எழுந்துட்டுருக்கு. ஒரு சிலருக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் நடந்திருக்கும், ஆனால் இன்னும் கூட உங்களுக்கு அதை உணர்தல் இல்லாமல் திரும்பவும் அந்த, ஏன்னா இவ்வளோ நாளாக இந்த மாதிரி வழியிலேயே வாழ்ந்துட்டீங்கல்ல, இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்து கூட டிவைன் மேலே ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கும், கான்ஷியஸில் நம்பிக்கை இருக்கும், சப்கான்ஷியஸ் போச்சுன்னா இங்கே போனவுடனே பேட்ரி டவுன் ஆகுது. நான் பகல் ஃபுல்லாக ரொம்ப ஆக்டிவாக நான் வந்து அப்படியே நான் பாசிட்டிவாக இருந்துடுறேன். ஆனால் நைட்டு போகும்போது தான் நிறைய யோசனைகள் வருது, பயம் வருது. எனக்கு என் வீடு எனக்கு கனவு வீடு, எனக்கு அந்த வீட்டை வந்து நல்ல அது வந்து கைவிட்டு போகுது, இல்லைனா அதை வந்து ரீசேல் பண்ணணும், இந்த மாதிரி குழப்பம், இது மாதிரி உங்களோட விஷயங்கள். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் கூட இருக்குது. கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா திரும்ப ரீயூனியன் ஆகும். சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறு, கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு அப்படின்னா, ஓகேவா, உங்கள் நபர் உங்கள்கிட்ட கொஞ்சம் இணக்கமாக நடந்துக்குவாங்க. அதுவே உங்களோட ப்ரேயர் கேட்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாரு. இந்த கார்டு வந்ததுமே உங்களோட வேலைக்கு, உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு, உங்களோட இந்த ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணி தரேன், நீ சரண்டர் பண்ணு, ஒன்றை அப்டேட் பண்ணிக்கிட்டு பாசிட்டிவாக இருங்க, மூவ் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தினம் உட்காந்து நைட்டில் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ஹீலிங் எடுத்துக்கோங்க. யாருக்காவது வந்து இந்த ப்ராசஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் இதெல்லாம் நாங்கள் இன்னும் எடுக்கலை அப்படின்னா மாஸ்டர்ஸ் யார்கிட்டே, அது என்கிட்ட தான் வந்து நீங்கள் பண்ணணும்னு நான் சொல்ல சொல்லுங்களே. எங்கேயாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து கிளியர் பண்ணி தராங்க அப்படின்னா நல்ல மாஸ்டர்ஸ் இருக்காங்க, ஜாயின் பண்ணி உங்களோட பிரச்சனையை சரி பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பராக கொடுத்துருக்குறாருப்பா. வந்தார் இங்கே என் முருகன் எப்படி வந்து சூப்பராக கைடன்ஸ் கொடுத்தாரு பார்த்தியா. நான் எப்பவும் கேஷுவலாக எடுக்கிற மாதிரி எடுத்தேன். உள்ளே வந்து எனக்கு கார்டு எடுத்த உடனே தான் ஒவ்வொன்றா வருது. என்ன கைடன்ஸ் கொடுக்க போகிறாரு, என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்க செல்லங்கள் அப்படின்னா, இது வந்து கலெக்டிவில் வருதுன்னு நினைக்காதீங்க. ஒரு சில நபர் வந்து நான் சொன்ன எல்லா மெசேஜும் ஒருத்தருக்காக கூட இருக்கும். அந்த அளவுக்கு அங்கங்கே எல்லாத்தையும் குளறுபடி பண்ணி வச்சுட்டு முருகர்கிட்ட இப்போ எனக்கு எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் டப்புன்னு அப்படி மாற்றி கொடுன்னா, அதுக்கு நீ உன்னை தகுதி உடையவனாக மாற்றிக்கணும். ஓகேவா? எனக்கு ஒரு இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் டாபிக் நான் படிக்கணும். நீங்கள் படிச்சுட்ருக்கிறது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு. எனக்கு இப்போவே இன்ஜினியரிங்க்கான ஜாபு, அதுக்கான சர்டிஃபிகேட்டு, அது சேலரி எல்லாம் கிடைக்கணும். நீ படிக்கிறது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இன்ஜினியரிங்கோட நீ கம்பேர் பண்ணிங்கன்னா எப்படி கிடைக்கும்? அப்போது நீ +2 வரைக்கும் படிக்கணும், இன்ஜினியரிங் 4 வருஷம் படிக்கணும், அதுக்கப்புறம் கேம்பஸ்ஸு நீ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன்னா நீ பண்ண வேண்டிய விஷயங்களை நீ பண்ணு, அதை கொடுக்க வேண்டிய இடத்துல நான் கொடுப்பேன். அந்த மாதிரி இப்போ நீ அந்த மாதிரி தகுதி வளர்த்து உனக்கு வந்து அந்த விஷயம் கிடைக்காம போச்சுன்னா, நீ அந்த நேரத்தில் நீ இப்படிங்கிற மாதிரில உனக்கு டக்குன்னு கிடைக்கும். நீ உன்னை தகுதி இல்லாமல் நீ அந்த இடத்துல 2 பேருக்குமே என்னென்னா, நீ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அந்த மாதிரி ஜாப் கிடைக்கலன்னா
உனக்கு சடனாக அந்த ஒரு விஷயம் தானே, நீ அந்த ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி நீ வந்து உன்னால் அச்சீவ் பண்ண முடியும். நீ இருக்கிறதே வந்து இப்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்க, நீ ஒவ்வொன்றா கிராஸ் பண்ணணும். செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, 10th பப்ளிக் பண்ணணும், +2 பப்ளிக் பண்ணணும். இதுலேயும் கிராஸ் பண்ணி அங்கே என்ட்ரன்ஸ் இருக்கும். சில காலேஜஸில் என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க, சில காலேஜஸில் அப்படியே எடுக்கிறாங்க. அவங்க அந்த ஒரு கிரேடு வச்சுருப்பாங்க, அந்த கட் ஆஃப்லாம் பார்த்து எடுப்பாங்க. இத்தனை ப்ராசஸ் இருக்குது நடுவில். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் நான். இப்போது இந்த ரீடிங் பார்க்குற செல்லங்கள், அதாவது குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் இல்லை, கொஞ்ச நாளாகவே இணக்கம் இல்லை, ரொம்ப கிளாஷாக போயிட்டுருக்கு. ஃபேமிலிக்குள்ளே சில இஷ்யூஸ் இருக்குது. ஃபைனான்ஷியலாக பயங்கர ட்ராஜடி. ஒரு வீடு வந்து உங்களுக்கு கனவு இல்லைன்னு நினச்சி வாங்கியிருப்பீங்க, அதை பற்றின இப்போ ஒரு கவலை. அது மேபி அந்த ப்ராப்பர்ட்டியில் ஏதோ வில்லங்கம் இருக்கலாம், அதை சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எஸ், அதுதான் உங்களோட இது. அது சேல் ஆகுமா ஆகாதா, அது சேல் ஆகணும்னா எனக்கு பெரிய லாஸ் ஆகுமே, அது ஒரு பக்கம். ஃபேமிலி இஷ்யூஸ் ஒரு பக்கம், வேலை ஒரு பக்கம். வேலைக்கு உங்களை அப்டேட் பண்ணிக்கிறதுல அதில் ஒரு சிரமம். எல்லாத்துக்கும் ஒரு எஃபெக்ட் போட வேண்டியது இருக்குது. அதுக்கு தான் அந்த படிப்பு. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கிட்டு, உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டு நீ மூவ் ஆன் பண்ணு. கண்டிப்பாக உன்னோட ப்ரேயர் கேட்கப்பட்டது, உனக்கான பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டேன். நீ கிராட்டிடியூட் பண்ணக்கூடிய நாட்கள் தான் இனிமேல் அப்படி சொல்கிறாரு. அதுக்கான டைமிங் பேலன்சிங்காக உன்னை வந்து வச்சுக்கோ, எமோஷ்னல் லாக் ஆகாதே. ஓகேவா? கொஞ்சம் மற்றவங்களோட இணக்கமாக ஒத்து போகணும். சில பேர் வந்து மற்றவங்களோட கூட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லைனா அதாவது கணவன் மனைவியாக இருக்கலாம். உங்களோட ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயும் சரி, கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் அவங்களோட ஒத்து போகணும். வீம்பு பண்ணாதீங்கோ. நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவீங்க, ஆனால் எக்ஸ்ட்ரானரியாக அது பெரிய விஷயமாக அது டியூன் ஆகி கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் நார்மலாக பண்ணுறேன்னு நினச்சி பண்ணுவீங்க, ஆனால் அது வந்து சம்திங், அது உங்களோட சக்திக்கு மீறி அந்த இடத்துல உங்களுக்கு அதுக்கான சக்ஸஸ் கிடைக்கும், அந்த எனர்ஜி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ஒரு கார்டில் எத்தனை விஷயம் கொடுக்குறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குதே. Successful compromise, the power of diversity, self-control, patience and balance. செல்ஃப் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுங்க உங்களை. ஏன்னா செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வண்டியை வந்து கொஞ்சம் கீர் போட்டு கொஞ்சம் ஆஃப், கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் அலைனாக வந்துடுங்க. ஃபஸ்ட் கியரில் இருக்கீங்களா, செகண்ட் கியரில் இருக்கீங்களா பார்த்துக்கோங்க. பொறுமை, நம்பிக்கை முக்கியமாக தேவை. செல்ஃப் கண்ட்ரோல் வேணும், பொறுமை, நம்பிக்கை வேணும் செல்லங்களே. இதை பண்ணுங்கள். உங்கள் எனர்ஜியை லூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் கடகம், விருச்சிகம், மீனம், கன்னி, மகரம், ரிஷபம் 6 ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருப்பீங்க. அப்பா, இவ்வளோ பெரிய, நான் ஷார்ட் ரீடிங் எடுக்கலாம் 2-3 கார்டில் சொல்லிடலான்னு நான் நினச்சேன். ஆனால் உள்ளுக்குள்ளே அத்தனை விஷயம் இருக்கே. நான் எப்படி சொல்லாமல் இவ்வளோ பிரச்சனைகள் ஒரு மனுஷன், நான் சொன்ன இத்தனையுமே ஒருத்தருக்கு மேபி கண்டிப்பாக இருக்குது. அது எனக்கு தெரியுது, கார்டு வழியாக பார்க்கும்போது தெரியுது. ஒரு சில செல்லங்களுக்கு ஒரு பிரச்சனை மட்டும் இருக்குது. அப்போ அதுக்கான கைடன்ஸாக எடுத்துக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவல் இதுக்கே போகலை அப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் இனிமேல் நடக்கலாம் உங்களுக்கு. இந்த ஸ்பிரிச்சுவல் சைனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கான இந்த விஷஸ், உங்களோட வேலையில் சக்ஸஸ், ஃபைனான்ஷியல் அபேண்டன்ஸ், வீட்டு பிரச்சனைகள், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் எல்லாமே கிளியர் ஆகும். இப்போ கொஞ்சம் ஹேங் ஆன மாதிரி இருக்கீங்க நீங்கள். ஏதோ என்ன செஞ்சாலும் ஒரு ஆவரேஜாக போயிட்டுருக்கு லைஃப் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இல்யூஷன் இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது அது. ஓகேவா? சில பேர் வந்து கொஞ்சம் இந்த உங்களால் முடிஞ்ச உதவிகளை பிறருக்கு செய்யுங்க. ஓகேவா? அது உங்களுக்கு ஒரு நல்ல குட்கர்மாவை கொடுக்கும். நல்ல விஷயத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கும், இந்த ஸ்பிரிச்சுவல் இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
உங்ககிட்ட இருக்கிற தகுதிகளை வளர்த்துக்கணும். அதை அரவணைக்கணும். அதை வந்து உங்ககிட்ட நிறைய பவர் இருக்குது, ஆனால் உங்களுக்கு தெரியல நம்மக்கிட்ட இதெல்லாம் இருக்க நம்மளால் முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்குள்ளே இருக்குது. அதாவது ஒரு லோன்லியாக ஒரு எனர்ஜி இல்லாத பீப்புள் மாதிரி நினச்சிக்கிறது. நம்மளால் இவ்வளோ தான் முடியும். ஒரு பவுண்ட்ரி உங்களுக்குள்ளே செட் பண்ணியிருக்கீங்க. அந்த பவுண்ட்ரியை விட்டு வெளில வாங்க. உங்களுக்குள்ளே நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. அதை நீங்கள் வந்து உணருங்க. அதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை சொசைட்டிக்கு பண்ணுங்கள். இந்த கர்ம வினை, ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை ஒரு இடத்துல இருந்தால் பரவாயில்ல. இது நான் வந்து முருகர் மெசேஜ் கொடுத்தேன். இங்கே இத்தனை விஷயத்தில் ஒருத்தர் வந்து மாட்டியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹீலிங் தேவைப்படும், எந்த அளவுக்கு உங்கள் கையால் ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயத்த பண்ணு. உன் கையால் நீ வந்து ஒரு நல்ல குட் கர்மாவாக செய். ஓகேவா? ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வர்றதை அக்செப்ட் பண்ணு. ஒரு நியூ லைட் மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நியூ லைட், ஒரு இருட்டான, இப்போ ஒரு அமாவாசை தினத்தில் ஒரு லைட், ஒரு நில ஒளி கிடச்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த நில ஒளியை பார்த்துக்கிட்டே நீங்கள் உங்களால் பயணிக்க முடியும்ல? அந்த மாதிரி ஒரு டிவைன் லைட், ஒரு இருண்ட அறையில் ஒரு ஒளி தீபம் நீங்கள் ஏற்றி வச்சிங்கன்னா, அந்த ஒளி தீபம் என்னவோ 5 mm தான் இருக்கும். ஆனால் அந்த இருண்ட அறை எவ்வளோ பெருசாக இருக்கும். பட் அது எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணி அந்த ஒளி உங்களை வந்து வழிநடத்தும். அந்த ஒளி வந்து அத்தனை அந்த இருளையும் நீக்கிடும். அதனால் நம்பிக்கையோடு அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங்கை அக்செப்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் அது கொடுக்கும். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சன் கார்டு இது வந்து அவ்வளோ அற்புதமான கார்டு இது. ஓகேங்களா? உங்களோட இந்த வீக்னஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாரு. நீங்கள் என்ன செய்யணுன்றதை கரெக்ட் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க செல்லங்களே. கண்டிப்பாக நிறையா இருக்குது. இன்னும் முயற்சி பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு கிரவுண்டிங்காக நீங்கள் பண்ணுற விஷயங்கள், இது சில விஷயங்களை வந்து நீங்கள் பாதுகாக்கணும், உங்களை பாதுகாத்துக்கணும். நீங்கள் ஏதாவது இந்த முயற்சிகள்லாம் செய்கிறீங்கள்ல, இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங்காக உங்களை செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கிறது, செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா உங்களை வந்து டாமினேட் பண்ணுறதுக்கும் உங்களோட இந்த முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும் உங்களை சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலை சரியில்லை. அது ஏதோ நபராக இருக்கலாம், அந்த சூழ்நிலையாக இருக்கலாம், மோஸ்ட் ஆஃப் நபர்கள் தான். அதனால தான் இந்த வார்த்தையை கொடுக்குறாரு. Protect what you have created. Be prepared. Never give up. Ask your angel for help. Environmental activation. And yes, உங்களுக்கு வந்து நான் இப்போ சொன்னது தான், இதுதான் இந்த கார்டு வழியாக சொல்கிறாங்க. உங்களுக்கான அந்த விஷயங்கள், நீங்கள் க்ரியேட் பண்ண விஷயத்தை பாதுகாக்க மறந்துட்டிங்கன்னா உங்களை அவங்க நீங்கள் பாதுகாத்த விஷயத்தை அவங்க டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் ப்ரிப்பேர்டாக இருங்க, தயாராக இருங்க. எப்போவுமே வந்து தயாராக நீங்கள் வந்து அலர்ட்டாக இருங்கன்னு சொல்கிறாங்க. யார்கிட்டையும் எதையும் ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா கூட யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு மைண்ட் அந்த இன்ட்யூஷன் சொல்லாதீங்க. இப்போது இருக்கிற இந்த லைஃப்பை தக்க வச்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. கிரவுண்டிங்காக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த நல்ல விஷயங்கள், நல்ல காலம் பிறக்க போகிறது. ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் பிலீஃப் சிஸ்டம். ஹாவ் அ கான்ஃபிடென்ட். அதுதான் சொல்கிறேன், மன உறுதியோடு இருங்க. சேலஞ்சஸ் தோஸ் இன் பவர், பட் ஆல்சோ சூஸ் யுவர் பேட்டில் வைஸ்லி. கரெக்டாக பவுண்ட்ரி செட் பண்ணுங்கள் சொல்கிறாங்க. ஓகேவா? சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு பவுண்ட்ரி, உனக்கு லிமிட் இவ்வளோ தான், உங்ககிட்ட நான் இவ்வளோ தான் பேசுவேன், உனக்கு இதுக்கு மேலாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண தேவையில்லை, உங்கள்கிட்ட நான் வந்து அது மாதிரி அந்த பவுண்ட்ரி செட் பண்ணுறதுல சில பேருக்கு அதுதான் அது வந்து நீங்கள் ஒரு அந்த புத்தி கூர்மையாக நீங்கள் வந்து வளர்த்துக்கோங்க. எஸ், அதை தான் சொல்ல வராங்க. எதுவுமே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்காதீங்க.
சேலஞ்சான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது அது ஒரு பவராக அதுக்கான பவர் உங்களுக்கு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? அதே மாதிரி உங்களோட அறிவு திறமையால் நீங்கள் சில பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுங்கள். உங்களை சுற்றி யார் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்காங்க நெகட்டிவாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு பவுண்ட்ரி க்ரியேட் பண்ணுங்கள். எல்லார்கிட்டையும் வெள்ளந்தி மாதிரி உளறி கொட்டாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ணது ஒரு கார்மிக் சுச்சுவேஷனை அனுபவிச்சிருக்கீங்க. அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க. ஒரு செக்ஷனில் கூட நீங்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகலை. அவ்வளோ ட்ராஜடி. எங்கே போய் என்ன செஞ்சாலும் எல்லாத்துலேயும் ஒரு பெரிய ஃபெயிலியர், பெரிய லாஸு, மணி லாஸு, ரிலேஷன்ஷிப்பே இழந்துக்கு போகிற அளவுக்கு அந்த இடத்துல பிரச்சனை ஓடிருக்கு. உங்களை சுற்றி இருக்க அந்த நபர், அது உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட சொந்த பந்தங்கள் யாரோ சம்படி உங்களை வந்து எப்படின்னா அப்படியே உங்களை நாய்க்குட்டிக்கு தடவி கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்களை வந்து ஃபெயிலியர் பண்ண வச்சுருப்பாங்க. பின்னாடியே அவங்க பேக்ரவுண்ட் வேலை பண்ணுவாங்க உங்களுக்கு. ஆனால் உங்ககிட்ட நல்ல வார்த்தை பேசுவாங்க. உங்களுக்கு வந்து வெல்விஷர் மாதிரியே இருப்பாங்க. நம்பாதீங்க. அவங்க பேச்சை கேட்டு எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. அவங்ககிட்ட சைலண்ட்டாக இருங்க. அதுக்கு தான் இந்த 2 கார்டுமே வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அத்தனை விஷயங்களை இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அந்த கார்டு. ஓகே, கண்டிப்பாக இந்த டார்க் சைக்கிள் மறையுது. உங்களுக்கான அந்த குட் ஃபார்ச்சூன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, சொன்ன விஷயத்த ஞாபகம் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் இஷ்யூவில் திரும்ப ஒரு ஃபெயிலியர் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு மேரேஜ்க்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. செலிப்ரேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு, மேரேஜ்க்காக கேட்குறீங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம் வைக்கிறது, சம்திங், இது ஒரு சிலருக்கு சொல்கிறாரு. சூப்பரில். ஒரு சில மக்கள் வந்து நல்ல ஏஜ்டு, அதாவது நீங்கள் ஒரு மெச்சூரிட்டியான பீப்புள் தான். நீங்கள் மேபி கணவனை இழந்திருக்கலாம், இல்லைனா சிங்கிள் பேரண்ட், கணவன் கூட வாழாமல் இருப்பீங்க, இல்லை டிவோர்ஸ் ஆகிருக்கும் அந்த மாதிரி, இல்லைனா விடோ அந்த மாதிரி தெரியுது. நிறைய உங்களோட எனர்ஜியை கொடுத்து வேலைக்காகவும் சரி, நீங்கள் என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, எந்த ஒரு ஒர்க்குக்காக, மோஸ்ட் ஆஃப் ஒர்க்கு என்ன சொல்கிறது, நீங்கள் ரொம்ப எவ்வளோ நேரம் நீங்கள் வேலை செஞ்சாலும் அதில் ஒரு சக்ஸஸ் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அது மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு வந்து இந்த பேர்டன் கொடுக்குறது உங்களோட பாஸ்ட் லைஃப் தான். பாஸ்ட் லைஃப்பில் நடந்த லவ் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லை மேரேஜ் லைஃப்பில் நடந்த ஃபெயிலியர்ஸ், அவங்க கொடுத்த வலி, அந்த பெயின்ஃபுல்லான அந்த விஷயங்களை மறக்க முடியாமல் அதை நினச்சி அதையே மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. அதனால தான் இந்த ஸ்ட்ரகிள். நீங்கள் ஹெல்ப் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஹெல்ப் கேளுங்க. உங்கள் ஹெல்த் இஷ்யூவை பாருங்கள். ஹெல்த்தில் வந்து பிரச்சனை இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நிறைய வந்து அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது, மன வலி இருக்குது. அந்த மன வலி என்ன ஆகுதுன்னா உங்கள் ஹெல்த்தை பாதிக்குது. அதனால் ஹெல்த்தில் கவனம் வேணும். உங்களுக்கு ஹெல்ப்பிங்க்கு நீங்கள் வந்து மற்றவங்களோட உதவியை நீங்கள் கேட்கணும். எதுவும் கூச்சப்படாதீங்க. பக்கத்தில் இவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க அப்படி சொல்லிவிடுவாங்க. உங்களுக்கு இப்போ காரியமாகணும்னு நீங்கள் பேசி தான் ஆகணும். அது மாதிரி நீங்கள் டிவைன்கிட்ட ஹெல்ப் கேட்குறதும், ஏன்னா மனிதர்களால் முடியாத காரியங்களை டிவைனால் நடத்தி கொடுக்க முடியும். இப்போ எப்படி வந்தது ஃபஸ்ட்டு 3 கார்டில் அழகாக அந்த 3 கார்ட்லேயே நான் முடிச்சிருப்பேன். ஆனால் அந்த கேள்வி எழுந்தது, இந்த கேள்விக்கான பதில், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்கலன்னா நல்லாவாக இருக்கும். இதுதான் உங்களோட கேள்வி. உங்களோட டிப்ரெஷன் இந்த மாதிரி இருக்குது. உங்களோட கேள்விக்கான அந்த பதில் இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷன் கரண்ட்டில் நீங்கள் மாட்டிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன அந்த லேகிங்கோ அதை சொல்லி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அதையும் அழகாக கொடுத்தாரு. இப்போது சரி கொஞ்சம் அடுத்தடுத்து ரீடிங் வருது, என்னால் கட் பண்ண முடியல. அதனால் என்ன தான் கொடுக்க வராரோ சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் எடுக்கிறேன். இப்போ இந்த ஒரு கார்டு வழியாகவே இப்போ ஒரு சில மக்கள் இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து போயிடுச்சு, உங்களை விட்டு சுத்தமாக போயிடுச்சு. ஆனால் அதை பற்றி நினச்சி ரொம்ப வருத்தப்படுறீங்க. மேபி சிங்கிள் பேரண்ட், நீங்கள் ஹெல்ப்லெஸ்ஸாக இருப்பீங்க. சில பேர் உங்களுக்கு மணி எனர்ஜியெல்லாம் இறைவன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். அதனால தான் அதான் சொல்கிறேனே, உங்களோட ஓவர் ஸ்ட்ரெஸ் உங்களை எதுலேயுமே வந்து ஃபோக்கஸிங்காக இருக்க விடலை.
ஹீலிங் எடுத்துக்கோங்க, ஹெல்ப் கேளுங்க, கண்டிப்பாக ஹெல்ப் வந்து கொடுப்பாங்க. டிவைன் அதுக்கான ஆட்களை உங்களுக்கு அனுப்புவாங்க. இது ஒரு சில மக்களுக்கு ஃபீமேல் எனர்ஜி மாதிரி தெரியுது. ஒரு சிலர் வந்து நீங்கள் மெயில் பார்க்குறீங்க, சில முடிவுகள் ஒரு வேலைக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, நல்லா எஃபெக்ட் போட்டு ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த சக்ஸஸ் கிடைக்குமா முருகா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மோஸ்ட் ஆஃப் அதை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஏதாவது பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை வேலையாக இருக்கலாம். ஒரு சிலர் மோஸ்ட் ஆஃப் ஒர்க்கு தான். அதர் தென் ஒரு சில பீப்புளுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கும். சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுத்திருக்கீங்க. சில பேர் பொலிட்டிக்ஸில் இருப்பீங்க, ஓகேவா? இப்போ நான் இந்த முடிவு எடுத்து நான் இவங்களோட நான் பயணிக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் வேணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு வந்து பப்ளிக் ரெகக்னைசேஷன் வேணும், நான் வந்து பப்ளிக்கில் அதாவது அந்த பப்ளிக் செக்டாரில் ஏதோ ஒரு சில பேர் பொலிட்டிஷியனாக இருக்கலாம், சில பேர் வந்து இந்த எக்ஸாம்லாம் எழுதுறீங்கள அந்த மாதிரி கூட இருக்கலாம், நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகிறத பற்றி இது மாதிரி. ஆனால் சில பேர் வந்து அந்த பப்ளிக்கோடு நீங்கள் அட்ராக்ட் ஆகிற மாதிரி பொது இடத்துல பொதுமக்களோட நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பில் இருப்பீங்க. கரெக்டான முடிவுகளை தான் நீங்கள் எடுக்கணும். அதுக்கான வில் பவர் உங்கள்கிட்ட இருக்குது. சில பேர் வந்து கொஞ்சம் உங்களோட வில் பவர் மேலே கொஞ்சம் உங்களுக்கு தயக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கரெக்டாக தான் நம்ம வந்து பேசுகிறோமா, கரெக்டாக நம்ம இப்போ அணுகுறோமா, நமக்கு இதில் சக்ஸஸ் கிடைக்குமா, நம்ம இதில் அகலக்கால் வச்சுட்டோமா, சம்திங் அந்த ஸ்டார்ட் பண்ண விஷயத்தை நினச்சி ரொம்ப இது பண்ணுறீங்க, யோசிக்கிறீங்க. அது முருகர்கிட்ட கேட்குறீங்க, இதில் நான் வந்து பயணிக்கிற முருகா, எனக்கு இதில் சக்ஸஸ் கொடு, இதில் எனக்கு ஃபைனான்ஷியல் ரீதியாக நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்க நபர் நீங்கள் மெயில் எனர்ஜி கண்டிப்பாக ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருப்பீங்க. ஒரு குடும்பத்தை வந்து ஏற்று நடத்தக்கூடிய அந்த மாதிரி ஒரு பொறுப்புணர்வு, பேரண்ட்ஸை கவனிச்சிக்கிறது, பிள்ளைங்களை கவனிக்கிறது, உங்களோட மனைவியை வந்து நல்லா பார்த்துக்கணுன்னு நினைக்கிறது, இந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்கள டேக் கேர் பண்ணணுன்னு நினைப்பீங்க. அது இந்த மாதிரி உங்களோட ஃபைனான்ஸ் மூலமாக, அதாவது உங்களோட சம்பாத்தியத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறத வந்து நீங்களே செலவழித்து போகணும், நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு தாட்லாம் உங்களுக்கு கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கும் பொழுது எல்லோரையும் நல்லா பார்த்துக்குவீங்க. அதுதான் நீங்கள் இறைவன்கிட்ட கேட்குறீங்க. இறைவா, எனக்கு எனக்கு நான் ட்ரை பண்ணுற விஷயத்தில் எனக்கு சக்ஸஸை கொடு, நான் வந்து என்னை நம்பி இருக்கிறவங்களும் நல்லா பார்த்துக்கணும், அவங்களுக்கு என்னால் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும். அது வந்து ஒரு நல்ல இன்டென்ஷன் தான், அதை நீங்கள் செய்வீங்க. இதில் ஒரு ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா, இந்த ரீடிங் பார்க்லேருந்து 1 இயரில் நீங்கள் இதில் சக்ஸஸ் பார்க்க முடியும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சைன் கொடுக்குறாருன்னா, கண்டிப்பாக நீங்கள் போகிற ரூட்டு கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்க, ஓகேவா? டவுட்டே வேண்டாம். நீங்கள் அதில் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். இப்போதைக்கு மெதுவாக போகிற மாதிரி ஸ்லோ ப்ராசஸ் மாதிரி இருந்தால் கூட அது உங்களுக்கு லாங் சப்போர்ட் கொடுக்கும், ஸ்ட்ராங்கான ஒரு இன்கம் வரும், ஓகேவா? ஒரு ஃபைனான்ஷியல் அபேண்டன் கண்டிப்பாக இருக்குது. ஒரு சிலருக்கு இமீடியட்டாக கூட நடக்கலாம், ஆனால் மேபி ஒரு சிலருக்கு கண்டிப்பாக 1 இயர் ஆகும், ஓகே? சில ஃபீமேல் எனர்ஜி இருக்கீங்க. சில முடிவுகள் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னு கேட்டு கூட நீங்கள் வந்து முருகன்கிட்ட ப்ரே பண்ணியிருக்கலாம். அதுக்கான முயற்சிகள் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். டோன்ட் நெவர் கிவ் அப் யுவர் ட்ரீம்ஸ், ஓகே? நீட் டு பேலன்ஸ் பிட்வீன் கேரியர் அண்ட் பர்சனல் லைஃப். எஸ், உங்கள் பர்சனல் லைஃப், வேலை பார்க்குறவங்களாகவும் இருக்கீங்க, ரெண்டுத்தையும் வந்து பேலன்ஸிங்காக கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? சிலருக்கு நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ரிலீஸ் யுவர் பாஸ்ட் லைஃப், பாஸ்ட் பர்சன், பாஸ்ட் சிச்சுவேஷன், தென் ஒன்லி யூ கேன் கெட் த நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ், நியூ எனர்ஜி, ஓகேவா? ஒரு பாட்டிலில் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஆல்ரெடி ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொருளை போட்டு அடைச்சி வச்சுருக்கீங்க. அது அப்போ போடும் போது அது நல்லா இருந்திருக்கும், அது ஒரு 2-3 மாதம் தாங்கியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, ஒரு சீடை ஒன்று போட்டு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாளைக்கு அந்த இதுலேயே இருந்ததுன்னா அது ஒரு டைம் வரைக்கும் தான் அது நல்லாயிருக்கும். ஒரு 3 மாதம் அதுக்கு பேலன்சிங்காக இருக்கும் அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து
கெட்டு போயிடும். அந்த பொருள் வந்து அந்த இடத்துல இருந்து கெட்டு போயிருக்கலாம். இப்போ நான் அந்த பாட்டிலுக்குள்ளே நான் திரும்ப ஒரு நல்ல பொருளை போயிட்டு நான் வைக்கணும்னா, அதில் இருக்கிற அந்த பேடான அந்த விஷயங்களை வெளியே தூக்கி போட்டு அந்த பாட்டில் நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுட்டு தானே இப்போ புதுசாக நான் எனக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, அதை அதில் வைக்கணுன்னா நான் வைக்க முடியும். லாஜிக் புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி தான் உங்களோட உடல் மனம் ஆன்மாவில் இருக்கிற கெட்ட விஷயங்களெல்லாம் நீங்கள் அப்படியே ஹோல்டு பண்ணி பேக் பண்ணி வச்சுன்னு இருந்தீங்கன்னா, புதுசாக எனக்கு இது வேணும் அது வேணும்னு ரிக்வஸ்ட் மட்டும் அனுப்புகிறீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுற நடக்க மாட்டேங்குது. சும்மா உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்னா உங்களோட ஆழ்மன ரெக்கார்டெல்லாம் இந்த அளவுக்கு பேடாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆல்ரெடி அடைச்சி வச்ச ஒரு 1 இயராக அந்த ஒரு தேவையற்ற அந்த இதெல்லாம் வந்து உட்காந்து ஃபங்கஸ்லாம் இருந்துகிட்டு இருந்ததுன்னா, புதுசான விஷயம் எப்படி போய் நீங்கள் அதில் போட்டு வைப்பீங்க? அந்த பாட்டிலுக்குள்ளே போட மாட்டீங்கல்ல. அதே மாதிரி தான் அதில் வந்து சேரணும், அதில் நல்ல விஷயங்களை புகுத்தணுன்னா இந்த பாஸ்ட் விஷயங்களை ரிலீஸ் பண்ணி விடுங்க. ரிலீஸ் பண்ணிவிடுங்கம்மா, ஓகேம்மா, நாளைக்கே ரிசீவ் பண்ணிக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இது சாதாரண விஷயம் கிடையாது. ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா நான் இப்போது ஒரு கிட்டத்தட்ட இப்போ லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணேன் நான் ரீடிங் போடுறதுக்கு. எத்தனையோ பேருக்கு இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வருது. இதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் பண்ணுறீங்க? எத்தனை பேருக்கு பிளெஸ்ஸிங் கிடைக்குது? எவ்வளோ பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் லைனில் அந்த விர்ச்சுவல்ஸ் பண்ணுறேன், இந்த விர்ச்சுவல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு ட்ரை பண்ண வேண்டியது. அதை ஒவ்வொன்றா செஞ்சு ஒன்று செய்யும்போது இன்னொன்று ஸ்ட்ரகிள், அந்த எரர் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? உங்களுக்கு ஒரு சரியான குரு, அதாவது ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு உங்களோட அறியாமை இருளிலேருந்து உங்களோட உடல் மனம் ஆன்மாவில் இருக்க இந்த பேட் ஃபங்கஸை எடுக்கிறதுக்கு, பேட் நெகட்டிவிட்டிஸ், பாஸ்ட் லைஃப் ரெக்கார்டு, உங்கள் ஆன்மாவில் இருக்க ரெக்கார்டை யாராலும் எடுக்க முடியாது. அது குருமார்கள் நினச்சா மட்டும்தான், அவங்களோட ஆசீர்வாதம் மட்டும்தான் உங்களை பாதுகாத்து அதை வந்து சரி செய்ய முடியும். நீங்கள் சாய்பாபா கோயிலுக்கு போங்க. நீ போயிட்டு பாபா கோயிலுக்கு நான் 9 வாரம் போய் விளக்கேற்றினேன், பாபா எனக்கு 10வது வாரம் எனக்கு வந்து ஒரு அப்புறம் நான் கேட்ட வரத்தை கொடுத்துருவாருன்னு நினைக்காதீங்க. பாபா ஃபஸ்ட்டு உங்களோட கர்மாவை தான் கிளென்ஸ் பண்ணுவார், தெரியுமா? எல்லோரும் நினச்சிருப்பீங்க பாபா கோயில் போகிறவங்க எல்லோரும் இப்போ ஒரு இன்றைக்கி தேதியில் பாபாவை போய் பார்த்துட்டு நம்ம வந்து அவர்கிட்ட குறைய கூட்டிகிட்டு வருவோம், நம்மளுக்கு எல்லாமே சரி பண்ணிவிடுவார் அப்படின்ட்டு ஒரு 1000 பேர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி கூட்டம் 1000 பேர் வராங்க. இதே கூட்டம் அடுத்த வருஷம் அதே மக்கள் போவாங்களான்னு கேட்டால் கிடையாது. அதில் ஃபில்டராகி ஒரு 10 பேர் கண்டினியூ பண்ணுறதே பெரிய விஷயம். அந்த 999 பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நான் எவ்வளோ நாள் 6 மாதமாக போயிட்டுருக்கேன், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, பாபா எனக்கு இன்னும் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம்தான் வருது. நான் ஒன்று செய்ய போனால் அதில் பல விஷயங்கள் ட்ராஜடி ஆகுது, பல டைரக்ஷன்லேருந்து எனக்கு கஷ்டம் வருது. என்னவோ பாபா க்ரியேட் பண்ணி கொடுத்தா மாதிரி நினைக்கிறேன். பாபா அதில் க்ரியேட் பண்ண மாட்டார். உங்களுக்கு வர சோதனைகள் நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு வந்த கர்மாவை அவர் ஃபேஸ் பண்ணிக்கிறாரு. அவர் அனுபவிக்கிறார். அதை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் உங்கள் மனதை பக்குவப்படுத்துறதுக்கான ப்ராசஸை கொடுக்குறாரு. அப்போவும் அங்கே பக்குவம் வரல. உங்களுக்கு ஒரு ஆஸ் அ குருவாக ஒரு டீச்சர் போல், ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் இருந்தால் ஒரு குழந்தை எப்படி சப்ஜெக்டை புரிஞ்சு படிக்கும், அதில் சப்ஜெக்ட் நாலேஜ் கிடைக்கும், அந்த மாதிரி இப்போ ஸ்பிரிச்சுவல் லைனுக்காக ஒரு குருவை கொடுத்துருக்குறாரு. டிவைன் பாத் அப்படிங்கிற அந்த சேனல் மூலமாக உங்களுக்கு ஆஸ் அ குருவாக பேசிகிட்ருக்கிறாரு. ஆனால் இப்போவும் நீங்கள் வந்து இல்லை நான் வந்து அப்படி தான், எனக்கு வந்து போன உடனே எனக்கு டிஃபன் இப்போ நான் கேட்குறேன்னா 1/2 அன் ஹவரில் இல்லை 1/4 மணி நேரத்தில் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அம்மா. அது மாதிரி அப்பாவும் போய் எனக்கு வந்து பாபா போயிட்டு ஒரு 9 வாரம் நான் விளக்கு போட்டு வரேன், 10வது வாரம் என் கையில் ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கணும், எனக்கு பெரிய ஜாப் கிடச்சிடணும், இப்படியெல்லாம் டிமாண்ட் பண்ணிங்கன்னா அங்கே போகாதீங்க. உங்களோட கர்மா பேட்டர்ன் வேறு, ஒவ்வொருத்தரோட கர்மா பேட்டர்ன் வேறு. ஆனால் இங்கே உங்களுக்கு பாபா உங்களுக்கு சில விஷயங்களை குரு மூலமாக டைரெக்டாக ஸ்பீச் கொடுக்குறாரு. இங்கே ஹேமாங்கிற அந்த சப்ஜெக்டே அவர் தான். ஹேமாவுக்கு இவ்வளோ நாலேஜ் கொடுத்தது அவர் தான், ஹேமாவாக ரோல் பண்ணுறதும் அவர் தான். ஆஸ் அ குருவாக உங்ககிட்ட வந்து நீங்கள் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, உங்களை இந்த லேகிங்லேருந்து வெளில வரணுன்னா நீங்கள் இதை தான் செய்யணும்,
அங்கே இறைவன் மறைபொருளாக இருக்கார். அவர் உங்களுக்கு பதிலெல்லாம் கொடுக்கல. அவர் சைன் அமைதியாக இருக்கார். அங்கே போனீங்கன்னா நீங்கள் தான் அங்கே பேசிட்டு வரீங்க. பார்த்துங்க பாபா, நான் இவ்வளோலாம் செஞ்சிட்ருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் நடக்கணும். அங்கே என்ன பிஸ்னஸ் பேசிட்டு வரீங்களா? அதுக்கு தானே போகிறீங்க. அதனால தான் சொன்னேன், 1000 பேர் போகிறீங்கன்னா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதில் 10 பேர் கூட ரெகுலராக போகிறவங்க இருக்க மாட்டாங்க. 990 பேர் வந்து ஆப்சண்ட்டு. அதுக்கு பாபாவே ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார். கோவிலுக்கு வரவங்க எல்லாருக்குமே வந்து நல்லது நடக்குதா, எல்லாருக்குமே வந்து இறைவன் அருள் கொடுத்துட்றாரா அப்படின்னா, அவரோட பக்தர்கள் கேட்குறாங்க. சில பேர் வந்து அவர்கிட்ட டவுட்டு. அதுக்கு சொல்கிறாரு, சச்சரிதமில் சொல்வார், ஒரு மரத்தில் எவ்வளோ பூக்கள் பூக்குது, எவ்வளோ பூக்கள் கனியாக நிற்குது, எத்தனை நிற்கிற அந்த கனிகள், அந்த காயாக அது வந்து பூவிலேருந்து காயாக வரும். அதுக்கப்புறமா அது கனியாக மாறும்போது எத்தனை கனிகள் நிற்கும் மரத்தில்? யோசிச்சு பாருங்கள். மரத்தில் பூக்கிற எல்லா பூக்களும் கனிகளாகிடுதா? எதெல்லாம் கனியாக மாறும் அப்படின்னா, எது எவ்வளோ காற்றடித்தாலும் எவ்வளோ புயல் வந்தாலும் உறுதியாக அந்த மரத்தோட அந்த இலையோட ரொம்ப நல்ல அந்த பிரான்ச்சோட நல்லா டைட்டாக அது கான்ஃபிடெண்ட்டாக நிற்குதோ அதுதான் கனியாக மாறும். சும்மா சாதாரண காற்றுக்கு கூட 2 காற்று சும்மா லைட்டாக இப்படி காற்று வந்துட்டு போனால் கூட சில பூக்கள் உதிர்ந்துடும். சில பூக்கள் கொஞ்சம் ஹெவியாக காற்றடிச்சுன்னா உதிர்ந்துடும். குருச்சரணம். என்னோடய சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வருகிற டிசம்பர் 4ஆம் தேதி பௌர்ணமி தினம் அன்னைக்கு நீங்கள் நம்மளோட ஆசிரமத்துக்கும் நம்மளோட இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்காகவும் அன்றைக்கி ப்ரேயர் இருக்குது. நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், இவங்களுக்கு வந்து டொனேஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஃபுட் டொனேஷன், அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கான அந்த டொனேஷன்ஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிஃபோராக நீங்கள் வந்து பண்ணலாம். அன்றைய தினம் நம்மளோட டிவைன் பாத் சேனல் இந்த ஃபுட் டொனேஷன்ஸ்க்காக நீங்கள் பேமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது. இந்த ப்ரேயர் மீட்டிங்கில் நீங்கள் கலந்துக்கினாலும் கலந்துக்கலாம். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்து நீங்கள் கலந்துக்கலாம். இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். சில பூக்கள் வந்து அந்த காயாக மாறும்ல, காயாக மாறி இருக்கும்போது கூட சில நேரத்தில் காற்றடிச்சா உதிர்ந்துடும். ஸோ அந்த ஒவ்வொரு நிலைகள் இருக்கும்பொழுது அது ஸ்டெபிளாக அந்த பிடிப்போடு எவ்வளோ நம்பிக்கை பொறுமையோடு அது நிற்குதோ அது நல்ல கனியாக மாறும். இதுதான் மேட்ரு. அதே மாதிரி தான் கோயிலுக்கு வரவங்க, கடவுளை வழிபாடு பண்ணுறவங்க எல்லாருக்கும் அப்படிங்கிறார். அப்போது இந்த விஷயத்துலேருந்து என்ன ஒரு விஷயம் தெரியுது? ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங், நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க, எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை? அப்போது அந்த நான் யோசிக்கிறது வந்து அந்த 10 பேரை பற்றி கிடையாது. 990 பேருக்கு ஏதாவது ரெமெடி கிடைக்குமா? அவங்க லைஃப்பில் ஒரு நம்பிக்கை கொடுத்து அவங்கள மாற்றணும். அந்த சேலஞ்சிங் பீப்புளை வந்து நம்ம சேலஞ்சிங்காக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய இன்டென்ஷன். அதனால தான் நீங்கள் வந்து உங்களோட அறியாமை இருளை போக்கணும்னு நினச்சிங்கன்னா குருமார்களை சரண்டர் பண்ணுங்கள். குருமார்கள்கிட்ட சரண்டர் பண்ணி அவங்களோட வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கான இந்த நல்ல ஒரு விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணி சந்தோஷமாக வாழ்வீங்க. ஓகேவா? ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸை சொல்கிறேன். டிவைன் பவர் எடுத்து கொடுக்குறவங்கள தான் நான் பேசிகிட்ருக்கேன். சாதாரண மாஸ்டர்ஸ், சாதாரணமாக இருக்கிறவங்களெல்லாம் நான் சொல்லலை. அவங்களுக்கு அந்த டிவைன் பவர் பற்றியெல்லாம் தெரியாது. டிவைன் எனர்ஜிங்கிறது வந்து பிரபஞ்சத்தில் அது அளவிட முடியாத ஆற்றல் அது. ஓகேவா? உங்களெல்லாம் வந்து ஒரு அதாவது அந்த பிரிட்டிஷ்காரன் கொடுத்த எஜுகேஷன் கல்வி வந்து நம்மளுடைய உண்மையான அந்த ஸ்பிரிச்சுவல் லைன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தரும் சித்தர்களாக இருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் நினச்ச விஷயத்த நடத்திக்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு வாழ்வியல் தெரிஞ்சு போச்சு, டிவைன் பவர் எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சிடுச்சு. அவனை மிஞ்சிடுவீங்க நீங்கள். அவனுக்கு வந்து அடிமைகள் தான் வேணும். அவன் தான் வந்து பெரிய ஆளாக இருக்கணும், அவன் தான் முதலாளியாக இருக்கணும், அவனுக்கு வேலை செய்கிறதுக்கு வேலைக்காரங்க தேவை.
அதனால தான் எஜுகேஷன் சிஸ்டத்தை இப்படி மாற்றிட்டு நம்மளோட டிவைன் பவர்னா என்ன, நம்மளோட பாரம்பரியம் என்ன, நம்ம பாரம்பரியமெல்லாம் மூட நம்பிக்கைகள்னு சொன்னானுங்க. நம்மளோட இந்து கடவுள்களை அவ்வளோ கேவலமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறது. இதை இன்றைக்கி இருக்கிற பொலிட்டிஷியன் கூட அதுதான் செஞ்சுட்ருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தான் கொண்டு போய் நல்லா போட்டு வரீங்க. நம்மளோட கல்ச்சரையும் நம்மளோட பாரம்பரியத்தையும் மதிக்காதவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க. அவங்கள தான் வர வச்சு உட்காந்து அவங்களோட ஆட்சியில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றுறீங்களோ இல்லையோ, உங்கள் தலைவிதியை நீங்கள் மாற்றிக்கோங்க. ஒரு நல்ல மாஸ்டர்ஸை பிடிங்க, வாழ்வியலை கற்றுக்கோங்க. இந்த டிவைன் பவருங்கிறது சும்மா நான் லைஃப் கோச்சிங் கிளாஸ்க்கு வர்றவங்களுக்கு அதில் பிரபஞ்ச பேராற்றல் அவ்விரி விதமாக இருக்குது. அதில் ஒரு சின்ன சாம்பிள் தான் நான். ஏன்னா அந்த எனர்ஜி தான் அவங்களால தாங்கிக்க முடியும். சில பேர்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, பாபாஜிக்கு கிடைச்ச அந்த பவர்லாம் இந்த நார்மல் பீயிங்கில் ஹியூமனால் தாங்க முடியாது. அந்த நிலைக்கெல்லாம் போகிறதுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் இப்படி ஆகிடணும், அப்படி ஆகிடணும், நீங்கள் இப்படி ரிச்சுவல் பண்ணுங்கள், இப்படி ரிச்சுவல் பண்ணுங்கள், இப்படி யோகாசனம் பண்ணுங்கள். வேணாம். இந்த லோயர் எனர்ஜியில் இருக்கிறவங்களால அந்த பவரை தாங்க முடியாது. என்கிட்ட கிளாஸ் கற்றுக்கவங்களுக்கு ஹீலிங் ட்ரீட்மெண்ட்டு அண்ட் கிளாஸ் கற்றுக்கிட்டவங்களுக்கு தெரியும் நான் கொடுத்த எனர்ஜி எப்படி வேலை செய்யும், அது உடம்புல என்ன மாற்றங்களை கொடுக்கும். இவங்களோட அந்த ஃப்ரீக்குவன்சியில் அந்த எனர்ஜியை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகும். அந்த இடத்துல அந்த ஹையர் செல்ஃப் உள்ளே வரும்போது அந்த உடம்பு ரியாக்ட் பண்ணும். அது சரியான குருமார்கள் இருந்தால் தான் கரெக்டாக அவங்கள கைட் பண்ணி அது நல்ல ஒரு கரெக்டான அந்த நேரத்தில் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும். உடம்பு சில நேரம் அந்த எனர்ஜியை எடுக்கும்போது சில வைப்ரேஷன்ஸ் வரும். அதை அக்செப்ட் பண்ணணும். அதை பார்த்து பயந்துக்கிட்டாங்கன்னா அவங்களால அந்த எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாது. இந்த லோயர் எனர்ஜியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு சின்ன சாம்பிள் ஒரு எனர்ஜியை கொடுத்தா அவங்களால தாங்கிக்க முடியும், அந்த எனர்ஜியை மட்டும்தான் நான் கொடுப்பேன். இந்த மாதிரி பெரிய பாபாஜி மாதிரி பெரிய சித்தர்களாகி அவங்க என்ன மேஜிக் பண்ண போகிறாங்களா, தண்ணி மேலே நடந்து காமிக்க போகிறாங்களா, இல்லைன்னா வாய் வழியாக லிங்கத்தை எடுக்க போகிறாங்களா? இந்த மேஜிக் பண்ணுறதுக்குலாம் நான் டிவைன் பவரை கொடுக்குறது கிடையாது. உன் வாழ்வியலை நீ சரி பண்ணிக்க, உன் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை சரி பண்ணிக்க, உன்னை டாக்ஸிக் பண்ணுற அந்த நபர்கள்கிட்டேருந்து நீ மூவ் ஆன் பண்ண. ஏன்னா இன்றைக்கி முக்கால்வாசியில் 99 பேருக்கு இப்போ நம்ம ரீடிங் பார்க்குறவங்கள நம்ம மக்கள்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் பாசிட்டிவான மக்களாக தான் இருப்பீங்க. ஆனால் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எத்தனை பேர்? ரொம்ப செல்ஃபிஷான அதாவது எல்லா இடத்துலையும் பிஸ்னஸ் பண்ணுறது, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இது பண்ணுறது நிறைய இருக்குது மக்களே. அதெல்லாம் அதனால் பாபாவை கொஞ்ச நாள் போய் பாபாவை வழிபடுறது, அப்புறம் சிவனை வழிபடுறது, அப்புறம் முருகரை வழிபடுறது, அப்புறம் கர்த்தரை வழிபடுறது, அப்புறம் அல்லாஹ்கிட்ட போகிறது, போய் மதம் மாறிடுறது. அங்கே இல்லாதது இங்கே இருக்குது. எல்லா கடவுளும் ஒன்று தான். ஆனால் அவங்கள நீங்கள் எந்த அளவுக்கு நம்பி உள்ளே எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு அது வேலை செய்யும். எல்லா மதமும் அன்பாயிரு, உன்னை போல் பிறரையும் நேசின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. போய் எல்லார் வீட்லேயும் பாம்பு போடு, சொசைட்டியில் போய் பாம்பு போட்டு வா, இதையா சொல்லி கொடுக்குறாங்க? அந்த மாதிரி செய்கிற சமூகம் என்ன செய்யணும்? அந்த மாதிரி இது நம்மளோடது கிடையாது. எதிர்க்கணுமா இல்லையா? அது எங்கே பண்ணுறாங்க? அதனால் அந்த மாதிரி இருக்கிற சமூகத்தெலாம் விட்டுருவாங்க. நம்ம ஹிந்து கல்ச்சரில் நம்ம ஒரு வழிபாடு பண்ணுறது எல்லாத்தையும் குறை சொல்லின்னு இருப்பாங்க. இதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு பொலிட்டிக்ஸ் இருக்குது. நம்ம சிவனை கும்பிட்டா இப்படி, சிவனுக்கு வழிபாடு இப்படி பண்ணக்கூடாது, சிவன் கோவிலில் சிவன் பாடல்கள் பாடக்கூடாது, என்னென்ன அநியாய ஆக்கிரமம் பண்ணணுமோ அவளையும் பண்ணிகிட்ருக்குறானுங்க. ஆனால் வச்சு செய்வார். அப்போ அதுக்கெல்லாம் ஒரு நாள் வரும். ஆடுங்கடான்னு விட்டுன்னு தான் இருக்கார். ஒரு நாள் வைப்பார். சரி, ஏனையோ நம்மளோட வேலையை பார்ப்போம். நம்மளால் எவ்வளோ பேருக்கு, ஏன்னா இந்த ரீடிங் பார்க்குறதுல இத்தனை பேருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. ஒரு சிலருக்கு நான் சொன்ன அத்தனை விஷயமும் சூட் ஆகுது. எனக்கு அந்த ரீடிங் எடுக்கும் போதே தெரிஞ்சு போச்சு, இது இந்த ஒரு பர்டிகுலர் நபருக்கு கொடுக்குறாரு. ஆனால் சரி, இதோடு நம்ம நிப்பாட்டக்கூடாது, இன்னும் உள்ளே என்ன மெசேஜ் இருக்குது பார்க்கலான்ட்டு தான் அடுத்தடுத்து பார்த்தேன். அந்த அடுத்தடுத்து பார்க்கும்பொழுது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்பிக்கை இல்லை. முதல்ல டிவைன் பவர்னால் யாருக்குமே டிவைன் பவர்னால் என்ன, அந்த இதெல்லாம் என்னது பிளாக் மேஜிக்லாம் பண்ணி திரிகிறாங்க பார்த்தியா? எதையோ ஒன்று வச்சாங்க, அதை அவங்க வச்சதை எடுத்தாங்க, அப்புறம் எடுத்தது திரும்ப வந்துச்சு, இப்படியெல்லாம் ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி நினச்சின்னு இருக்கீங்களா டிவைன் பவரு? அந்த மாதிரி
பண்ணுறதுல பாவம் என்ன தெரியுமா? அந்த அந்த கர்ம வினை அவங்களையும் சரி, அவங்களோட 7 பிறவிக்கும் அவங்களையும் அவங்க சந்ததியினரும் வச்சு செய்யும். அதை செஞ்சு கொடுக்குறவனையும் வச்சு செய்யும், அதை செய்ய சொல்கிறாங்க பார்த்தியா, அவங்களையும் வச்சு செய்யும். இப்போதைக்கு அவங்க வந்து கரண்ட்டில் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம், அந்த திமிரில் ஆடலாம். ஆனால் ஆட்டம் ஒடுங்கும்போது அன்னைக்கு தெரியும் டிவைன் பவர்னால் என்ன அப்படின்னு. ஏனையோ இந்த மாதிரியான நெகட்டிவ் பீப்புள் கிட்டேருந்தும் நெகட்டிவான மனிதர்கள்கிட்ட இருந்தும் நீங்கள் வந்து உங்களை பாதுகாத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் நம்மக்கிட்ட தான் வந்து செய்யணும்னு இல்லை, வேறு யாராவது நல்ல மாஸ்டர்ஸ் இருந்தால் கூட போய் பண்ணிக்கோங்க. ஆனால் எந்த மாஸ்டர்ஸ்க்கும் நான் கேரண்டி தர மாட்டேன். நான் இப்போ சொன்னது தான் ஒரு டிவைன் பவரை எப்படி கொடுக்கணும், இந்த குரூப்பில் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க, இந்த பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி லிமிட்டேஷன் வச்சு நம்ம அந்த ப்ரொடெக்ஷன் ஷீல்டோடு அதை கொடுக்கணும். அப்போ தான் அந்த எனர்ஜி அவங்களால உள்வாங்க முடியும். ஆனால் இந்த மாதிரிலாம் தெளிவாக எந்த மாஸ்டர்ஸும் சொல்கிறது கிடையாது. நான் நிறைய செக் பண்ணியாச்சு. பொதுவாக போய் உக்காருங்க, டிவைன் பவர் இறங்கும், வந்துடும், அப்படியே ஆக்டிவேட் ஆகிடும், அப்படியே போங்க அப்படின்னு. அதெல்லாம் எந்த அளவுக்கு உடம்பை வந்து இது பண்ணி விடும் தெரியுமா? உடல் மனம் ஆன்மாவை பாதுகாக்கிறது விஷயத்தை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி யாராவது செய்கிறாங்கன்னா செஞ்சுக்கோங்க. இன்கேஸ் அதெல்லாம் தெரியலன்னா டிவைன் பாத்தில் வந்து ஒரு கன்சல்டேஷன் வாங்க, உங்களுக்கான அந்த சொல்யூஷன் சொல்கிறேன். விருப்பம் இருக்கவங்க லைஃப் கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் இந்த பிளஸ்ஸிங்கை அட்ராக்ட் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு சில மக்கள் நம்மளோட ஃபாலோவர்ஸ் இதில் இருக்காங்க. லைஃப் கோச்சிங் கிளாஸ் குருக்கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு சில பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அது எனக்கு கார்டு வழியாகவே தெரிஞ்சிச்சு. ஆனாலும் வந்து நைட்டில் ஒழுங்காக தூங்குறதில்ல. அவ்வளோ தூரம் நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். ஆனாலும் உனக்கு வந்து அந்த வீடு பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனையாக தெரியுது. டிவைனுக்கு அதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது. நீ சரண்டர் பண்ணாமல் நீயே தூக்கி வச்சு சுமந்துட்டு இருந்தேன்னா அது உனக்கு பெரிய மலை தான். டிவைன் கிட்ட விட்டுட்டு நீ பாட்டுக்கு ஹாப்பியாக நீ இரு. உனக்கு தான் குரு இருக்கேன்ல, சொல்லியிருக்கேன்ல, குருவே சரணம் சொல்லுன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வா. முருகன் எப்படி உன் லைஃப்பில் மாற்றுறாருன்னு. ஒரு விஷயத்துலையே பிரச்சனை பண்ணி வச்சுருக்கீங்க. எல்லா இடத்துலையும் அவ்வளோ அகலக்கால், அவ்வளோ ஒரு இது பண்ணி வச்சுருக்கிறது. ஆனால் உடனே கடவுள் வந்து உடனே எல்லாத்தையும் சரி பண்ணிடணும், எல்லாத்தையும் ஒரு இப்படின்ற மாற்றலை. உங்கள் கர்ம வினை விடாது, உங்களோட பிளாக் மேஜிக் அதுவும் சேர்த்து பண்ணிகிட்ருக்கு. இதெல்லாம் வந்து டிவைன் ப்ரொடெக்ஷன், உங்கள் குருமார்களுடைய அந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்கள் தலைமையில் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்களால் அதிலேருந்து வெளில வர முடியும். இட்ஸ் சேலஞ்சிங்காக சொல்கிறேன். இல்லைனா நீங்கள் இதே மாதிரி காலம் ஃபுல்லாக நீங்கள் ஒவ்வொரு கடவுள் பின்னாடியும் சுற்றிகிட்டே இருக்க வேண்டியது தான். இங்கே நான் சாய்பாபா கோயிலுக்கு போனேன், அங்கே மருவத்தூர் அம்மா கோயிலுக்கு போனேன், இங்கே பழனி ஆண்டவரை போய் பார்த்துட்டு வந்தேன், இங்கே கனகம்பட்டி அப்பாவை போய் பார்த்துட்டு வந்தேன். ஒன்றும் வேலைக்கு ஆகும். God bless you, குருச்சரணம்.